ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக செய்ய போகிறோம், ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூடட்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கணும். நல்லா நமக்கு வந்து அடி தீயாமல் இருக்கணும். அதனால் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் ஒரு 1/2 லிட்ரு பால், தண்ணி கலக்காத பச்சை பால் தான், ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. தண்ணி கலக்காத பாலாக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்ரு அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். பால் ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அப்படியே வந்து பால் காயட்டும். பால் காயறதுக்குள்ளே நம்ம அரிசி அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் இல்லை பாஸ்மதி ரைஸ், இது ரெண்டில் எது வேணாலும் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஜீரக சம்பா ரைஸ் ஒரு 1/4 கப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 2 தண்ணியில் கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற்றி, நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி வடிகட்டி இதுமாதிரி ஒரு ஃபில்டரில் தண்ணி வடிகட்டி வச்சுட்டேன். தண்ணி அதிகம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்து ரவை பதத்துக்கு நைஸாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்குவோம். ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது, மாவாட்டம் இருக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப நொறுன்னு இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்ப்போம். பால் அதுக்குள்ளே காஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து அரிசி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். பாலும் நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள். நல்லா காஞ்சி நல்லா ஏடை வந்துடுச்சு. சைடில் இருக்க அந்த ஏடையெல்லாம் எடுத்து அதில் விட்டுடலாம். நம்ம இதுக்கு கெட்டியான பால் தான் எடுக்கணும், தண்ணி ஊற்றி காய்ச்சக்கூடாது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா அரிசி, அதை வந்து இப்போ இந்த பாலில் போட்டுடலாம். போட்டுட்டு இது வேகிற வரையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்புறம் உருண்டையாக ஆகிடும், அடியில் வந்து தீஞ்சிடும். அரிசி வேகிற வரையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா இப்போ ஃப்ளேம் வந்து குறைச்சே வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அரிசி வந்து வேகணும். அப்படியே விட்டுட்டோம்னா உருண்டை கட்டிக்கும், அடியில் தீஞ்சிடும். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம எட்ட போகக்கூடாது, கிட்டே நின்று கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். பாதாம் முந்திரி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரைஸ் கீர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அந்த இதை அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து அப்படியே நறுக்குன மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். லைட்டாக பல்ஸ் கொடுத்து ஒரு 2-3 பல்ஸ் தான், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 இருக்கணும். கொஞ்சம் மாவாக இருந்தாலும் தப்பு இல்லை. நமக்கு வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் மாவாகவும் இருக்குது, அதனால் தப்பு இல்லை. நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரைஸ் கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ரைஸும் வெந்துருச்சு. வந்து ஃப்ளேம் சுத்தமாக குறைச்சி வச்சு நல்லா வேக வச்சுட்டேங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இல்லை ரவா பதத்துக்கு உடைச்சதுனால நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம பாதாம் முந்திரி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து இதில் போட்டுடலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கூட பிஸ்தா இருந்தாலும் போடலாம். என்கிட்ட இப்போ பிஸ்தா இல்லை, அதனால் பிஸ்தா பருப்பு இருந்தாலும் இதோட கூட போடலாம். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, பல்ஸ் கொடுத்து அதோட கூட போட்டு அரைச்சி போடலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அப்படியே லைட்டாக கொதிக்க. இப்போது இதில் குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ வந்து நான் அப்படியே டைரெக்டாக போட்டுக்க போகிறேன்.
சூடான பாலில் இல்லை தண்ணியில் கூட குங்குமப்பூ போட்டு நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே டைரெக்டாக போட்டுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு லைட்டாக அந்த எல்லோஷ் கலர் வரும். அதில் ஒரு ஃப்ளேவரும் வரும். குங்குமப்பூ போட்டால் இதில் ஒரு ஃப்ளேவரும் வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். கிளற அதில் அந்த லைட்டாக ஒரு எல்லோஷ் கலர் வந்துடும். இங்கே பாருங்கள், அந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள். குங்குமப்பூ போட்டதுக்கு அந்த எல்லோ கலர் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம தனியாக தண்ணியிலையோ இல்லை சூடான பால்லையோ சூடான தண்ணியிலையோ போட்டு கலர் வந்ததுக்கப்புறம் கூட ஊற்றலாம். நான் டைரெக்டாக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகி நல்லா அந்த கலர் வந்துடுச்சு. இப்போது சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ரைஸ் எடுத்தேன் இல்லைங்களா, ஜீரக சம்பா ரைஸ். அதுக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான் போடணும், ப்ரௌன் சுகர் போடக்கூடாது. ஒயிட் சுகர் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதித்து ஒரு கொதி வரணும். நல்லா கமகமன்னு இப்போயே அந்த வாசனை வருது பாருங்கள். அந்த குங்குமப்பூ போட்டது நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனை வருது. பாருங்கள், நல்லா சர்க்கரை போட்டு ஒரு கொதி வந்து நல்லா இழையாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து நான் சர்க்கரை போட்டு ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு அந்த நார்லாம் இல்லாமல் ஜலிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். ஏலக்காய் பொடி கண்டிப்பாக போடணும், வாசனையாக இருக்கும். நம்ம குங்குமப்பூ போட்டாலும் வாசனையாக, அது ஏலக்காய் பொடி போட்டே தான் ஆகணும், வாசனையாக இருக்கும். குங்குமப்பூ போட்டுமே ஏலக்காய் தேவையில்லைன்னு இருக்கக்கூடாது. குங்குமப்பூ இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. கலருக்கு வேணுனாலும் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். சும்மா ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். சூப்பரான ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மன்னு வாசனை வருது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பாதாம் முந்திரிலாம் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பரான ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து அது மேலே கார்னிஷுக்கு பாதாம் வந்து நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். பாதாம் வந்து பொடிசாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். மேலே குங்குமப்பூ போட்டிருக்கேன். இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.